மக்கள் வெல்லல் எங்க கேப்டன் எங்களின் தெய்வம் விஜயகாந்தின் எண்ணத்திற்கு எதிராக அன்னியார் பிரேமலதா மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க திமுகவோடு. எந்த கட்சியை எதிர்த்து எந்த தத்துவத்தை எதிர்த்து எங்க தலைவர் கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த கட்சிக்கு இன்னைக்கு தீனி போடுற விதமாக அந்த கட்சியோட போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கட்சி கூட இன்னைக்கு தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க. இது உண்மையிலேயே எங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வலியையும் கண்ணீரையும் கொடுக்குது. எங்க கேப்டனின் ஆன்மா ஒருபோதும் பிரேமலதாவை மன்னிக்காது அப்படின்னு கட்சியிலிருந்து வெளியேறிய தொண்டர்கள் பலருமே குமுறிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளுமே இதுக்கப்புறம் நமக்கு என்ன வாய்ப்பு, பேசாம நம்ம கட்சியை விட்டு விலகி வேற பக்கம் போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான்ற தகவல்கள் இன்னைக்கு ஊடகம் முழுவதும் பரவிட்டு இருக்கு. என்ன நிர்பந்தத்தின் காரணமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இவ்வளவு பெரிய பரம எதிரியான திமுகவோட கை கோர்த்திருக்காங்க? யாரை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவங்க போனாங்க? என்ன பேரம் பேசப்பட்டது, எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்பட்டது, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் அந்த கட்சியையும் அந்த தலைவரை நோக்கி வச்சாலும் கூட எல்லாத்துக்கும் சப்பக்கட்டு கட்டிட்டு இன்னைக்கு வேட்பாளர் நேர்காணல் தேர்வு முகத்தை நடத்திட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உயிரோடு இருந்திருந்தால் எந்த மாதிரியான வழியை கொடுத்திருக்கும், இப்படி ஒரு முடிவுக்கு ஏன் தள்ளப்பட்டார் அப்படின்ற விஷயத்தை விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். ஏற்கனவே திமுகவும் தேமுதிகவும் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிட்டாங்க. நம்ம 2026 தேர்தலில் நம்ம ஆட்சி அமைப்பதற்கு நாம தான் உறுதுணையாக இருக்க போறோம் அப்படின்ற வாக்குறுதியெல்லாம் ஸ்டாலின் கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு பல தகவல்கள் இன்னமும் ஊடகத்தில் ஓடிட்டு இருக்கு. ஆனால் என்னதான் நீங்கள் எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தாலும் எவ்வளவு நியாயப்படுத்தினாலும் திமுக கூட தேமுதிக போனதை அவங்க தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பலரும் இது குறித்து காணொலி வாயிலாக சமூக வலைதளங்கள் எழுதிட்டே இருக்காங்க. நீங்கள் உண்மையிலேயே எங்கள் கேப்டன் மேலே அன்பு வச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருப்பீங்களா? திமுக கூட கூட்டணி போகிறதுக்கு என்ன நிர்பந்தம் இருந்தது? இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட பயணித்த நீங்கள் அந்த கூட்டணியவே நாங்கள் விரும்பலை, ஆனால் நீங்களாம் முடிவெடுத்து உங்கள் குடும்ப கட்சியாக இப்போ நீங்கள் மாற்றி வச்சிருக்கீங்க, அதனால தான் குடும்ப கட்சியும் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு பல பேர் தேமுதிகலேருந்து எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இதில் குறிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அதிர்ச்சியான விஷயம், உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் சட்டமன்ற தேர்தலை போட்டியிடணும்னு நினைச்சாங்களோ அவங்களே எங்க மனசுக்கு உறுத்தலா இருக்கு, நம்ம கட்சியை விட்டு வெளியேறிடலாமா அப்படின்ற அளவுக்கு ஆலோசனை நடத்துறாங்க அப்படின்ற தகவல்களை அதிகாரப்பூர்வமாக வெளியில் வரலனாலும் ஊடகத்தில் பல தகவல்கள் கசிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு அவங்க பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க, மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை நான் அமைக்க வேண்டும், அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட வரலாறு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தல் நேரத்திலையும் வரும்போது மிகப்பெரிய இழுபறி ஏற்படுத்துவாங்க. அதை இழுபறின்னு சொல்லிட்டா பத்திரிகையாளர்கள் கூட வாக்குவாதம் பண்ணுவாங்க. நீ தானே இழுபறின்னு போட்ட, உனக்கு தெரியுமா நாங்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், பேரம் பேசுகிறோன்னு, எதுக்கு அப்படி போட்ட அப்படின்னு பத்திரிகையாளர்களை ஒருமையில் பேசி அவ்வளோ பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அவ்வளவு தூரம் கோவப்பட்ட பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் இந்த முறையாவது ஒரு சரியான முடிவை எடுத்து அந்த முடிவை நோக்கி நகர்ந்து போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாக்கி இருக்க மாட்டாங்க. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே என்ன சொல்றாங்க, நீங்க விஜய் கூட கூட்டணி போயிருந்தா கூட நாங்கள் ஏத்திருந்திருப்போம், சரி அண்ணன் தம்பி கட்சி அப்படின்னு, சரி ஊழல் கரைப்படியல, இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்திலே வரல, யாரு கூட கூட்டணி போகல, நாம் தமிழர் கட்சி கூட போயிருந்தீங்கன்னா கூட ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. ஆனா கேப்டன் எந்த இடத்துல எவ்வளவு இடத்துல திமுக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு, தலைவர் கலைஞர் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கேப்டனுக்கு எதிரான ஒரு கூட்டணி தான் நீங்க அமைச்சிருக்கீங்க, எதுக்காக நீங்க அமைச்சீங்கன்னு எங்களுக்கு சரியான விளக்கமே கொடுக்கல. தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு நல்ல கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கட்சி தத்துவம் சித்தாந்தம் அவங்களோட வழி எல்லாமே தொண்டர்களை ஊக்கப்படுத்துற விதமாக, சமாதானப்படுத்துற விதமாக, உற்சாகப்படுத்துற விதமாக தான் இருக்கணும். ஆனால் இவங்க ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பாருங்க, பேச்சுவார்த்தை இழுபறி. ஜனவரி 9 பாருங்க எப்படிப்பட்ட அறிவிப்பு வரப்போகுது, எந்த கூட்டணியோட நம்ம பயணிக்க போறோம்னு அந்நியார் அறிவிப்பாங்கன்னு மொத்த குடும்பம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களுமே காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மேடையில் ஏறி என்ன சொன்னாங்க, எதுக்கு நம்ம மட்டும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு அறிவிக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த நேரத்தில் மேடை ஏறுவதற்கு முன்பாக வரைக்கும் அவங்க அதிமுக இந்திய கூட்டணியில் பேசிட்டு இருந்தாங்க. சில விஷயங்களை அவங்க கேட்குறாங்க, அதிமுகவும் என்டிஏ கூட்டணியும் பண்ணித்தர முடியாது அப்படின்னு உடனடியாக அப்போ நான் மேடையில் அறிவிக்க மாட்டேன் அதிமுக கூட்டணின்னு அப்படின்னு சொன்னாங்கன்ற தகவலுமே இருக்கு. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார், அவர் ஏற்கனவே கூடவே இருந்த பன்னீர்செல்வத்தையே அவர் கண்டுக்கல. அப்போ நீங்கள் இந்த அளவுக்கு மிரட்டுற துணியில் பேசுறதுனால நீங்கள் அறிவிக்க தேவையில்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்ன உடனே மேடையில் ஏறி நாம் எதுக்கு அறிவிக்கணும், நம்ம காலம் சென்று நம்ம அறிவிப்போம், நல்ல கூட்டணி, தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணி, நிர்வாகிகள் விரும்பக்கூடிய கூட்டணியை உங்கள் அந்நியார் நான் செய்வேன், இனி என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக பேசிட்டு எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என் மக்களை நான் தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுவேன் அப்படின்னு சொன்னாரோ, நீங்க தகரத்தட்டு கூட கொடுக்க மாட்டீங்க போல இருக்கே. அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான வேலையை பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு எடுத்து பார்த்தா பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. விஜயகாந்த் எந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காரு, எவ்வளவு பேசியிருக்காருன்னு. ஊழல் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஐயா கலைஞர் தான். அவரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் முதலமைச்சராக வரணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார், கூட்டணி கட்சிகளுக்கு என்ன வேணாலும் செய்ய விடுவார், இவர் செய்வார் அப்படின்னு வெளிப்படையாக போட்டு உடச்சி பேசியிருக்காரு. அவ்வளவு காணொலிகள் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல
கருணாநிதி அவர்களை எனக்கு பிடிக்கும், எனக்கு அவர் மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, இதுதான் சொல்லியிருக்காரு தவிர நான் உங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு விருப்பப்படுறேன், அதுவும் தமிழ்நாடு மக்களுக்கான நல்ல கட்சி நான் பேசியிருக்காரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சினா அது திமுக கட்சி தான் அப்படின்னு பேசியிருக்காரு. அவ்வளவு எதிர்ப்புகள் இல்லைனாலும் கூட அதிமுக மேலேயே அவர் அந்த அளவுக்கு எதிர்ப்பை வீசி சட்டமன்றத்தில் எப்படி கர்ஜித்தார் அப்படின்றத யாருமே மறக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய விஜயகாந்த் அப்படின்ற பேர் இல்லைன்னா நீங்க யாருமே அடையாளம் கிடையாது. ஆனா ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கட்சின்னு இல்லைங்க, உங்க கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்ல, வெளிப்படையா பொதுமக்கள், சாமானிய மக்கள், பிற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட எனக்கு விஜயகாந்தை பிடிக்குங்க, ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அவர் பேரை கெடுக்கிற மாதிரி இவங்க ஒரு செயலை பண்ணிட்டாங்க, நீங்க என்னைக்காவது ஒரு நாளாவது திமுகன்ற ஒரு விஷயத்தை உங்க கன்சிடரேஷன்ல வச்சிருக்கீங்களா? அப்போ என்ன, முழுக்க முழுக்க எல்லா பக்கமும் பேரம் பேசப்பட்டது, அந்த பேரத்துக்கு ஏற்றவாறு இவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணதுனால இன்னைக்கு திமுக கட்சியோட போய் கூட்டணியில் நிற்கிறாங்க. சரி, இந்த கட்சியோட கூட்டணி போயிட்டீங்க, இவ்வளவு விமர்சனங்கள் வருது, எதிர்ப்புகள் வருது, அவ்வளவு பேசுறாங்க, இதையெல்லாம் நீங்க புறம் தள்ளுங்க. விமர்சனங்கள் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நின்று அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது எதிரில் நின்று திமுகவை பயங்கரமா வசைபாடி திமுக இந்த ஆட்சியில் ஒண்ணுமே செய்யல, வெற்று விளம்பர அரசியல், திராவிட மாடல் அரசுன்னு போற இடமெல்லாம் ஸ்டாலின் பேசிட்டே இருக்காரே தவிர ஆனா மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு பேசுனீங்க. ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, இந்த பக்கம் போய் நின்று இப்போ நீங்க என்ன பேசுவீங்க? ஒருவேளை இப்போ நீங்க அதிமுக பாஜக அட்டாக் பண்ணி பேசும்போது அப்ப அன்னைக்கு அந்த பக்கம் நின்று திமுகவை விமர்சனம் பண்ணீங்களே, அது பொய்யா? இல்லை இப்போ நீங்கள் நடத்தக்கூடிய விஷயங்கள் பொய்யா? எவ்வளவு, அதாவது அரசியலை பார்த்தாலே மக்கள் எல்லாருமே வெறுத்து போகிற அளவுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். கேட்டால் இதுக்கு ஒரு பஞ்ச் வச்சுருப்பாங்க, அரசியலை நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. சரி, எதிரி நண்பன் கிடையாது, ஆனால் கொள்கைன்னு ஒன்று இருக்கணும்ல, தத்துவம்னு ஒன்று இருக்கணும்ல. கொள்கை தான் எல்லாமே நம்ம சொல்ல வரல, ஆனால் கொள்கை, ஒரு அடிப்படை கொள்கை இருக்கணும்ல. கட்சி துவங்கப்பட்டது எதுக்கு? ஐயோ எங்க கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க, எப்படியெல்லாம் பண்ணாங்க பாருங்க, எங்களுக்கே இந்த நிலைமைனா அப்போ பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான நிலைமை, இவர்களை விடவே கூடாது, இப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்து திராவிட மாடல் ஆட்சி 2.0 கொண்டு வர்றதுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம் அப்படின்னு நீங்க பேசுறீங்களே, இது உண்மையிலேயே உங்க மனசாட்சிக்கு பொருத்தமா அப்படின்னு நம்ம கூட கேள்வி கேட்க தேவையில்ல, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும் போற இடமெல்லாம் கடைக்கோடி தொண்டனின் எண்ணமே எனது எண்ணம், உங்களுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து விட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, சரி உண்மையிலேயே உங்க தொண்டர்கள் எல்லாருமே கூட இருக்காங்கல்ல, ஏன் எப்போ பார்த்தாலும் நீங்க மட்டுமே போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? போங்க, உங்க தொண்டர்கள்லாம் உங்க கூடவே இருக்காங்களே, அவங்க தான் நீங்க நினைக்கிற எல்லாத்தையுமே பேசுறாங்க நடத்துறாங்கன்னு சொல்றீங்களே, அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே அறிவாலயத்துக்கு, அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதானே? இல்ல வெளிப்படையா ஒரு மாநாடு மாதிரி திடலை போட்டு அந்த இடத்துல மைக்ல ஓப்பனா கேட்கலாமே, நீங்க கேட்டிருக்கலாமே ஜனவரி 9ஆம் தேதி நம்ம திமுக கூட கூட்டணி போகலாமா வேணாமான்னு, அங்கேயே மக்கள் சொல்லியிருப்பாங்கல்ல. ஏன்? உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டணி என்பது உங்க கட்சி தொண்டர்களுக்கான கூட்டணி கிடையாது, மக்களுக்கான கூட்டணி கிடையாது, இது முழுக்க முழுக்க உங்களுக்கான கூட்டணி, உங்க குடும்பத்துக்கான கூட்டணி. நீங்க ஏதோ எதிர்பார்ப்புல போயிருக்கீங்க, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்காங்க, அதுக்காக இந்த கூட்டணியை நீங்க இப்ப அறிவிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகங்க அது. நீங்க அரசியல் விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவரை குறிப்பிட்ட ஒரு பழக்கத்துக்கு அடிமையானவர்னு சித்தரிச்சது ஐயா வடிவேல் தான். அந்த வடிவேல் அவர் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்காக பேசினாரா? அவருக்கும் விஜயகாந்துக்கு இருந்த பகையை நடுவில் பயன்படுத்தி வடிவேல் அவர்களுக்கு மிகப்பெரிய அசைன்மெண்ட்டை கொடுத்து அவரை பேச விட்டு ரசிச்சாங்க. அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் அவர்கள்னாலே இப்படித்தான், இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர், இவருக்கு வந்து பிரஸ்ஸை மீட் பண்ண தெரியாது, இவர் ஒரு கோமாளி அப்படின்ற ரேஞ்சுக்கு சித்தரித்து அவரை படம் போட்டு காமிச்சது இந்த ஊடகமும் இந்த திமுகவும் தான். அம்மையார் ஜெயலலிதா கூட அவர் கட்சியில் வந்து இப்படி சட்டமன்றத்தில் ஒரு மாதிரி பேசிட்டார் அப்படின்ற கோவத்தில் இருந்தாங்களே தவிர, ஆனால் அவர் கட்சியில் பிளவுபடுத்தணும் இந்த மாதிரி வேலைகள் நடந்துச்சு. ஆனால் இவரையே வீழ்த்தணும், இவர் ஆளக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க, ஆனால் இவர் வாழக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனால் திமுக என்ன நினைச்சிச்சு? வடிவேல் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசினாரு, இதெல்லாமே நீங்க மறந்துட்டீங்களா? உங்க கட்சி தொண்டர்கள் யாருமே மறக்கல, பொதுமக்கள் மறக்கல, நீங்க எப்படி மறந்துட்டு என்னமோ இருக்கட்டும். இப்போ எந்த விஷயம் உங்களுக்கு பூர்த்தி ஆகலை? எடப்பாடி கூட மக்கள் பிரச்சனையில் எதில் வந்து எடப்பாடி உங்க கூட அனுசரித்து போகல, அதனால நீங்கள் இந்த பக்கம் போயிருக்கீங்க. அப்போ எடப்பாடி கூட கூட்டணி போனால் சரியான்னு கேட்டால் கிடையாது, நீங்கள் தனிச்சு கூட நின்றுருக்கலாமே. என் கணவன் மறைந்து விட்டார், நம்ம தலைவர் மறைந்து விட்டார், அவர் ஆரம்பித்த இந்த கட்சி ஆரம்ப கட்டம் காலம் போலவே நம்ம தனியாக நிற்கலாம், இல்லை ஊழல் கரைபடியாத கைகளோடு நம்ம கரம் கோர்க்கலாம், விஜய் கூட போயிருக்கலாம், இல்லை நாம் தமிழர் கூட போயிருக்கலாம், இல்லை வேற எந்த கட்சி கூடயும் போயிருக்கலாம். ஆனால் போயும் எந்த கட்சியை எதிர்த்து உங்கள் தத்துவம் அரசியல் நிலைப்பாடு எல்லாமே இருந்ததோ இன்னைக்கு அந்த கட்சியோட போய் கைகோர்த்து நின்று அவங்க ஆட்சி அமைப்பதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் நீங்கள் சொன்னதை உங்கள் தொண்டர்களும் மன்னிக்க மாட்டாங்க, கேப்டன் விஜயகாந்தும் மன்னிக்க மாட்டார்.